எக்ஸாம்பிள் 7.45 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி லிமிட் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கொஷின் எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் பவர் 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸை வேல்யூ கொண்டு போய் என்ன செய்வோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கொஷினில் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 பவர் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 பவர் 1 பை 0. 1 பை 0ங்கிறது இன்ஃபினிட்டி. அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, 0 பை 0 இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாததுனால நம்ம என்ன செய்யணும், இந்த கொஷின் இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போது எக்ஸுக்கு பவரில் ஏதாவது நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஈஸியாக நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். எக்ஸுக்கு மேலேயே ஒரு பவர் இருக்குது, அந்த பவரில் வேரியபிள் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மளால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. அதனால் என்ன செய்கிறோம், நம்ம இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? சப்போஸ் லெட் ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம அந்த சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு லாக் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், இந்த பவரில் உள்ள டேர்ம் முன்னாடியில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு சைடில் என்ன செஞ்சுக்கலாம், லாக் எடுத்துக்கலாம். லாக் ஆன் போத் தி சைட்ஸ். இப்போ என்ன ஆகிடும், இந்த பவரில் இருக்கிற டேர்ம் லாகுக்கு முன்னாடி ஆகிடும். ஸோ 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸு லாக் எக்ஸு. இப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லிமிட்ஸ்லாம் எதுவுமே மாறல. லிமிட்ஸ் எப்போவுமே அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே லிமிட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதில் எந்த சேஞ்சஸும் ஏற்படாது. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இதை ஈஸியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். இது நியூமரேட்டர் டேர்ம், இது டினாமினேட்டர் டேர்ம். நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் டென்ஸ் டு 1 இருக்கு இல்லையா, அதை கொண்டு இதில் சப்ஸ்டியூஷன் முதல்ல பண்ணி பார்ப்போம். ஸோ லாக் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1. லாக் 1ங்கிறது 0, இங்கே 1 மைனஸ் 1ங்கிறதும் 0. ஸோ 0 பை 0 எகெயின் நம்மளுக்கு ஃபார்ம் தான் வருது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம லோபிட்டால் ரூல் யூஸ் பண்ணி அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1, நியூமரேட்டரில் என்ன டேர்ம் இருக்குது, லாக் எக்ஸ்னு இருக்குது. லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 டிவைடட் பை எக்ஸு டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ். 1 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 1ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 0 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸுங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸ் 1. ஸோ அப்போ இப்போ கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸோட வேல்யூவை இந்த நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 டிவைடட் பை 1 டிவைடட் பை 0 மைனஸ் 1ங்கிறது மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? நம்மளுக்கு இதுமாரி ஆன்சராக வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது இது எதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஒய் ஆஃப் எக்ஸ்னுடைய ஆன்சர் தான் மைனஸ் 1. நம்மளுக்கு தேவை எக்ஸ் பவர் 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸுங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன தேவை, ஆன்சர் தேவை. அப்போ நம்ம என்ன செய்யணும், லாகை ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். அதாவது ஆன்டி லாக் எடுக்கணும். அதாவது இ பவர் எடுத்தோம்னா நம்ம என்ன ஆகிடும், ஒரிஜினலான கொஷினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம இவ்வளோது கண்டுபிடிச்சது எதுக்கு அப்படின்னா லாகு ஒய் ஆஃப் எக்ஸுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நம்மளுக்கு ஒய் ஆஃப் எக்ஸ் வேணும்னா என்ன செய்வோம், ரெண்டு பக்கமும் இ பவர் எடுக்கணும். அப்போ என்ன ஆகிடும், ஈயும் லாகும் போயிடும், வெறும் ஒய் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கும். இ பவர் மைனஸ் 1ங்கிறது என்னென்னு எழுதிக்கலாம், 1 டிவைடட் பை இன்னு எழுதிக்கலாம். இப்போ ஒய் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, எக்ஸ் பவர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் பவர் 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸினுடைய ஆன்சர் என்னது, 1 டிவைடட் பை இ. ஓகேவா?